லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய பேர் போயிருப்போம். நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய வந்து பை பண்ணி வச்சிருந்திருப்போம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, எங்கே இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காம போயிடுமோ, நம்ம வந்து சஃபர் ஆகிடுவோம் அப்படின்ற பயத்தில் வந்து நம்ம ஓவர் கன்சியூம் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்டில் ஆர்டிஃபிஷியலாக நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆச்சு. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு சப்ளை செயின் கட் ஆனோடனே இருக்கிற ப்ராடக்ட்டை டிமாண்டுக்கு சப்ளை பண்ண முடியல அப்படின்னும் போது கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கிரெடிட் பீரியட் கொடுத்தாங்களே, கடனுக்கு கொடுத்தாங்களே சரக்கு, அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்பெனிக்காரங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து சரக்கு உங்களுக்கு தருவேன் அப்படின்றது மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸில் நடந்த அந்த ப்ரைஸ் ஹைக்குன்றது வர வருஷங்களில் வந்து ப்ரைஸ் ஹைக்குன்றது இருக்காது. இது கன்சால்டேஷன் ஆகும். ஸோ சேல்ஸ் நடக்காமல் என்ன ஆகும்னா, ட்ராப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளோட ரேட் குறையலாம். இல்லாட்டி பொருளோட ரேட்டு குறையாமல் அந்த பொருள் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு இந்தியனோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 6-7 லோன் இருக்கும். அதில் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, மீன்ஸ் 2 வீலர் லோன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். தென் வந்து பற்றாக்குறையான வருமானமும் இருக்கிற சூழ்நிலையும் பார்க்க முடியுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன நடந்தது அப்படின்னா, வணக்கம், நான் அஜ்மல் ஃபின்வேலட்லேருந்து. இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபண்டமெண்டலாக இந்த எக்கனாமி வந்து இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோங்க. உங்களை நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போகிறேன். அதுதான் 2020 கோவிட் வந்த சுச்சுவேஷன். இது வந்து நம்ம பார்க்காத ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? உலகம் ஃபுல்லாக எங்கேயுமே இயங்கலை, சப்ளை செயின்றது கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலகம் இயங்காதனால எங்கேருந்தும் எந்த சரக்கு மூவ்மெண்ட் எதுவுமே நடக்கவே இல்லை. ஒரு 18 மாதம் ஆச்சு திருப்பி இயல்பு நம்ம வந்து அடைகிறதுக்கு. நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லாக்டவுனாக இருக்கட்டும், செகண்ட் லாக்டவுனாக இருக்கட்டும், அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய பேர் போயிருப்போம். நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய வந்து பை பண்ணி வச்சுருந்துருப்போம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 25 கிலோ ரைஸ் வந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு தேவை, இல்லாட்டி 2 மாதத்துக்கு தேவைன்னு வச்சுக்குவோமே. ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, 100 கிலோ அரிசியை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்தில் இல்லையா? அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, எங்கே இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காம போயிடுமோ, நம்ம வந்து சஃபர் ஆகிடுவோம் அப்படின்ற பயத்தில் வந்து நம்ம ஓவர் கன்சியூம் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்டில் ஆர்டிஃபிஷியலாக நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆச்சு. டிமாண்ட் கிரியேட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொருட்களோட விலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக இருக்கிற விலையை காட்டிலும் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் தோ அந்த விலையேற்றங்கள் இருந்தாலுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம பை பண்ணோம். இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இது ஃபுட்டில் மட்டும் கிடையாது. இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த சப்ளை செயின் கட் ஆனதுனால இருக்கக்கூடிய ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இதை யாரெல்லாம் வந்து தயாரித்தாங்களோ, கார்ப்பரேட் நிறுவனங்கள் யாரெல்லாம் தயாரித்தாங்களோ, அது ஸ்டீலாக இருக்கலாம், சிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதாவது பிராண்டட் கிளாத்ஸாக இருக்கலாம், பிராண்டட் ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலியமாக தானே அவங்க வந்து ஒரு எண்ட் யூசருக்கு ரீச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டேரெக்டாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மொத்த சரக்கு வரும். அதுக்கப்புறம் அது வந்து டிஸ்ட்ரிக்டாக பிரியும். டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வரைக்கும் பிரிஞ்சு அப்புறம் பலசரக்கு கடை, சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்கெல்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த சப்ளை செயினில் இருந்தக்கூடிய ஒரு பெரிய கேப்பு, டிமாண்ட் நிறைய இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்கிறத கரெக்டாக பயன்படுத்தி அவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிரெடிட் பேசிஸ்டாக கொடுக்கல ப்ராடக்ட். இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கோவிட்க்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா, 15 நாள் கிரெடிட்டு, 20 நாள் கிரெடிட்டு, 30 நாள் கிரெடிட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக சேல்ஸ் இருக்காது. அங்கங்கே ப்ராடக்ட் தங்கி நிற்க தான் செய்யும். இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு சப்ளை செயின் கட் ஆனோடனே இருக்கிற ப்ராடக்ட்டை டிமாண்டுக்கு சப்ளை பண்ண முடியல அப்படின்னும் போது கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கிரெடிட் பீரியட் கொடுத்தாங்களே, கடனுக்கு கொடுத்தாங்களே சரக்கு, அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்பெனிக்காரங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து சரக்கு உங்களுக்கு தருவேன் அப்படின்றது மாதிரி. அப்போ என்னன்னா, ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாக ஒருத்தர் வந்து சப்ளை பண்ணுறவர் என்ன பண்ணுவார்னா, மொத்த காசு கொடுத்தா மட்டும்தான் சரக்கு அங்கேருந்து வரும். அந்த மாதிரி நிலைமை வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ என்னன்னா, ப்ரொடக்ஷன் ஆன குட்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து உடனே வந்து பணம் ஆனும்போது ப்ராஃபிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆனோடனே எல்லா நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் எப்போ லாக்டவுன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி
ஃப்ரீஸ் ஆச்சோ அதுலேருந்து 2024 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க. அதைத்தான் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக 25% 30% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜை நீங்கள் அப்படியே கண்டினியூ வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சப்ளை செயின்லாம் சரியானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் டைமில் நம்ம உள்ளே வரும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். நம்ம கோவிட்ல 18 மாதம் வந்து இருந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்து இருந்தக்கூடிய அதாவது நார்மலாக இருக்கிற சேல்ஸை காட்டிலும் டபுள் ட்ரிபிள் இருந்த சேல்ஸ் வந்து இப்போ கன்சால்டேட் ஆகி இப்போ வந்து நார்மல் சேல்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க. இனி அடுத்து வர ஃபினான்ஷியல் இயரும் எப்படி இருக்கும்னா இது ஸ்டெபிளைஸ் ஆகும். அப்போ என்னன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல சேல்ஸ் 0 ஆயிடுச்சு. சேல்ஸ் 0 ஆனது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 200% நடக்குது. இந்த 3 இயர்ஸ் அதே மாதிரி கண்டினியூ ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னால பை பண்ண முடியாது. ஏன்னா அதிகமான விலை கொடுத்து ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து வருமானன்றது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஏறல. ஸோ வருமானன்றது ஸ்டேபிளாக இருக்குது. பட் ப்ராடக்டோட ரேட்டெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டதுனால இப்போ இங்கே பையிங் கெப்பாசிட்டின்றது கம்மியாயிடுச்சு. இதுதான் உலகம் ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸில் நடந்த அந்த ப்ரைஸ் ஹைக்குன்றது வர வருஷங்களில் வந்து ப்ரைஸ் ஹைக்குன்றது இருக்காது. இது கன்சால்டேஷன் ஆகும். ஸோ சேல்ஸ் நடக்காமல் என்ன ஆகும்னா ட்ராப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளோட ரேட் குறையலாம். இல்லாட்டி பொருளோட ரேட்டு குறையாமல் அந்த பொருள் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இதுதான் நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட் பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா என்ன டேட்டாவோட அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட கடைசி காலாண்டு Q4ன்னு சொல்லுவாங்க போன ஃபினான்ஷியல் இயர். அப்போ கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபின்றது 8.2% இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பு காலாண்டில் இப்போ ஃபினான்ஷியல் இயர் எண்டில் இருக்கும் 6.2% ஜிடிபி இருக்கு. அப்போ என்னன்னா ஜிடிபின்றது வந்து குறைஞ்சிருக்கு. குறையும் போது என்னன்னா எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமியை பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க கவர்மெண்ட். ஸ்பெண்ட் பண்ணணும்னா கையில் காசு வேணும்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். மேற்கொண்டு கடன்கள்லாம் வாங்கி நிறைய ஸ்பெண்டும் பண்ணிட்டோம். ரைட்டா? இன்னைக்கு வந்து ஒரு இந்தியனோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 6-7 லோன் இருக்கும். அதில் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, பர்சனல் மீன்ஸ் 2 வீலர் லோன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். தென் வந்து பற்றாக்குறையான வருமானமும் இருக்கிற சூழ்நிலையும் பார்க்க முடியுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன நடந்தது அப்படின்னா நிறைய பேர் கடன் கட்ட முடியாமல் நிறைய சிபில் டிஃபால்ட்டர்ஸை வந்து இப்போ நம்ம நிறைய பார்க்க முடியுது. நம்ம சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் பேசணும், என்பிஎஃப்சியும் பேசணும், பேங்க்ஸ்லையும் பேசணும். நிறைய பேர் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. நிறைய பேர் வந்து பணம் கையில் காசு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்க. செட்டில்மெண்ட் பண்ணால் என்ன நடக்கும்னா அவங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எந்த வித லோனும் எடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ட் யூசர் இருக்கக்கூடிய நிலைமை தள்ளப்படுது. இன்னைக்கு இந்தியாவில் அந்த சூழ்நிலை இருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு தி இந்த பட்ஜெட்டிங்க்கு வரேன். ஸோ தட் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா 12 lakh வரைக்குமே வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. தென் வந்து ரெப்போ ரேட்டுமே 0.25% வந்து குறைச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இது என்ன நடக்கும்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம கையில் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டிய காசு வந்து மிச்சமாக இருக்கும்போது பீப்புள் டெஃபினெட்லி நம்ம என்ன தான் எஜுகேட் ஃபினான்ஸ் பண்ணாலும் சரி 80% வந்து அதை புரிஞ்சிக்க முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. தே வில் ஸ்பெண்ட் லாட். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வர ஹாப்பினஸ் தான் பிடிச்சிருக்கே தவிர பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய பொறுமை இல்லை. அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியறது இல்லை. இதுதான் இயற்கை நீதி. 80% செலவு பண்ணால் தான் 20% வந்து போர்ட்ஃபோலியோ வளரும், ரிச்சாக ஆக முடியும், இல்லாட்டி ஃபினான்ஷியல் சஸ்டைனபிளாக போக முடியும். இந்த 80% மக்கள் என்ன செய்வாங்கன்னா அடுத்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாருக்கெல்லாம் வந்து கடன் கட்ட முடியாமல் இருந்ததோ அவங்கெல்லாம் கடனை சரியாக முறையில் கட்ட ஆரம்பிப்பாங்க. அடுத்து கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது கவர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணுறாங்க மீன்ஸ் எப்படி வந்து இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா த்ரூ ஸ்பெண்டிங் மூலியமா ப்ராடக்ட்டை வந்து சேல் நடக்கும். அது மூலியமா ஜிஎஸ்டி கவர்மெண்ட் கலெக்ட் ஆகும். ஸோ ப்ராடக்ட்டை சேல் பண்ணாலுமே ஈவன் தோ வந்து கொஞ்சம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 17 லட்சத்துக்கு காசு சேர்த்து வச்சு நீங்கள் கார் வாங்க முடியாது. பட் என்னோட டாக்ஸ் மிச்சப்படுத்துறதுனால எனக்கு ஒரு 20,000-30,000 மிச்சமாகுது. நான் இஎம்ஐ போகலாம். அப்போ பீப்புள் வில் டேக் லோன்ஸ் இல்லையா? லோன்ஸ்லேயுமே கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வரும். ஏன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் நடக்கிறதுனால. தென் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் மந்த நிலையாக இருந்தது பார்த்தீங்களா? அந்த சேல்ஸ் மந்த நிலையாக இருந்ததெல்லாம் இனி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து பாருங்க. காரோட சேல்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிராஸ்டிக்காக லாஸ்ட் ஒரு 8 மாதத்துலேயே குறைஞ்சிட்டே இருக்கு. கார் சேல்ஸ்ன்றது ஒரு ப்ராப்பரான இண்டிகேஷன். கார் சேல்ஸ் எப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ வந்து மக்கள் வந்து பணப்பற்றாக்குறையாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். கார் சேல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நாளுக்கு நாள் கூடுது அப்படின்னா மக்கள் வந்து தன்னோட சர்வைவல் மோட்ல இருந்து தாண்டி லக்ஸரி மோடுக்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்றத ஒரு இண்டிகேஷன், ப்ராப்பரான இண்டிகேஷன். அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் 8 மந்த்தாகவே வந்து கார் சேல்ஸ் டவுனாக தான் இருக்குது. இனி ஃபியூச்சரில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸ்பெண்டிங் ஜாஸ்தி இருக்கிறதுனால அடுத்த ஒரு 6 மந்த் வரைக்கும் மேபி இப்போ இருக்கிற நெகட்டிவிட்டின்றது மீன்ஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறது இன்னொரு 6 மந்த்துக்கு வந்து கண்டினியூ ஆகலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த வருஷத்தோட Q3 3வது காலாண்டில் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லாட்டி 4வது காலாண்டில் இன்க்ரீஸ் ஆகலாம். இது வந்து எதிர்பார்க்கப்படுறது தான். இது வந்து
ஒரு யூகிச்சு சொல்கிறது தானே தவிர இது வந்து ஆக்சுவலாக இதுதான் நடக்கும் அப்படின்றது நானும் இங்கே சொல்ல வரல. அதனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை வந்து கண்ட்ரோலில் வைங்க. அனாவசியமான லைபிலிட்டிஸில் போகாதீங்க, தேவையில்லாத லைபிலிட்டிஸ் போகாதீங்க. தென் வந்து ஏதாவது சர்ப்ளஸ் வேல்யூ இருக்குது, இப்போ புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெட் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லாட்டி பாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா ஓரளவு சேஃபர் சைடாக இருக்கலாம். இல்லாட்டி மிக்சட் ஆஃப் கோல்டு, மிக்சட் ஆஃப் டெட்டு, மிக்சட் ஆஃப் ஈக்விட்டி, அந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் போகலாம், இல்லாட்டி மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் போகலாம். போனீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ்லேயுமே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். செகண்ட், இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோவில் நெகட்டிவ் போனாலுமே நீங்கள் பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இப்போ குளோபல் சினாரியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, குளோபலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா உலகமே வந்து ஒரு 2 கான்செப்டில் வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க கேபிட்டலிஸ்ட்டை தான் மோஸ்ட்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து யூரோப்பாக இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம், யூஎஸ்ஸாக இருக்கலாம், இவங்கெல்லாம் ஒரு சைடில் இருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனா, தென் வந்து ரஷ்யா, தென் வந்து நார்த் கொரியா, இவங்க வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசமை வந்து சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸாக இருக்காங்க. இவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோக்ரஸியான கண்ட்ரி இல்லையா. நம்ம வந்து ரஷ்யாவும் நம்ம அப்போஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம யூஎஸ்ஏ அப்போஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ தட் வந்து நம்ம நடுநிலை வகிக்கிறோம். இப்போது இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிக்கு என்னென்னா இந்த மாதிரி கம்யூனிசம் கண்ட்ரிஸ் வந்து எக்கனாமியில் வந்து வளர்றதுன்றது ஆக்சுவலாக அவங்களுக்கு அதில் வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்க எக்கனாமி லெவலில் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள டாமினேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுனால தான் நிறைய வந்து சாங்ஷன்ஸ் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக யூஎஸில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் டேரிஃப்ஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அதுதான். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்று நம்ம ஊரில் இருக்கிற காசுலாம் அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற தாட் ப்ராசஸில் அவங்க இருக்காங்க. இப்போ சைனாவோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, முன்னாடி அவங்க 100% வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணவங்க. இனி கோயிங் ஃபார்வர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, இப்போ டீப் சீக்னு ஆப் வந்தது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூஎஸை வந்து எப்படி அவங்க சிலிகான் வேல்யூவை டெக்னாலஜி வச்சு பில்ட் பண்ணாங்களோ அதுக்கு ஆல்ரெட்டாக வந்து சைனாவை நீ அடுத்து உலகம் பார்க்கணும் அப்படின்றதுனால தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்னோவேஷனாக இருக்கட்டும், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், தென் வந்து கன்சியூமர் குட்ஸாக இருக்கட்டும், இந்த மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சைனாவோட ஃபோக்கஸ் இல்லை இனி அடுத்த வர காலகட்டத்தில். தென் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த கண்ட்ரிக்கு ஆல்ரெட்டாகவும் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுது. அதுக்கு பார்க்கக்கூடிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியாவை தான் பார்க்குறாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளும் மேக் இன் இந்தியா கான்செப்ட் ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து ஓப்பன் ஆகிறது நம்ம பார்க்க முடியுது. ஒசூரில் வந்து ஆப்பிளோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு இது பண்ணுறாங்க, இப்போ ஓலாவோட வண்டி அங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. நீங்கள் லிஸ்ட் டவுன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்னன்னா மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு பெரிய ஒரு பூமிங் சைக்கிளாக வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் நடக்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் என்ன தேவை, எனர்ஜி தேவை. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணுறதுக்கு கமோடிட்டிஸ் தேவை. குட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாத டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொண்டு போகணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால கன்சம்ஷன்ஸ் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு 10 வருஷ காலகட்டம் ஆகுங்க. இது இமீடியட்டாக இதோட இம்பாக்ட் நடக்காது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டலோட நீங்கள் பார்த்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்களோட கோல் ரிலேட்டடாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ரனுக்கு சஸ்டைனபிளாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் ஆனாலும் போதும் தான். ஸோ தட் இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. குளோபலோட சினாரியை வந்து சப்போர்ட் பண்ணாதனால நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. தென் வந்து ஃபெட் ரேட் ரைஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போடுறாங்க, டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பல ரீசன்ஸ் இருக்கலாம். தென் வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாமல் வந்து லோன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ அங்கேயே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு தற்காலிகமான விஷயம் தான். ஏன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க லார்ஜ் கேப்பில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாகவே சஸ்டைனாக இருந்ததுனால மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல க்ரோத் இருந்தது. இன்னைக்கு வந்து என்னன்னா அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நம்ம லார்ஜ் கேப்புமே ஒரு பெட்டரான வேல்யூஷன் இப்போ நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில். இனி ஃபியூச்சர்லையுமே ஃபண்ட்ஸ் வருங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ் வந்து வரதையும் நாங்கள் பார்க்க முடியுது. அதனால ஆஸ் அ எண்ட் யூசர் நம்மளாம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ஏன் சொல்கிறேன்னா உலகத்தில் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒரு சரியான மனநிலையில் வர முடியும். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கோம்னா டிசிப்ளினாக நம்ம மாதம் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுக்கு எப்படி பணத்தை எடுத்து வைக்கணுமோ அந்த மாதிரி டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு எடுத்து வைங்க. அப்படி எடுத்து வச்சிங்கன்னா போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுறது ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கை நான் நெக்ஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.